இங்கதானே இருந்தது. அண்ணா, நீங்க நீங்க எப்ப இங்க வந்தீங்க? அந்த பொண்ணு இங்க நின்னுச்சு பாத்தீங்களா? யாரடா சொல்ற? அதானா அந்த பொண்ணு நம்ம கூட வந்துச்சே. டேய், ஆல்ரெடி அடிச்ச சரிக்கே தலை சுத்துதுடா. நீ வேற ஏன்டா இப்படி வெறுப்பேத்துற? இல்லண்ணா, அந்த பொண்ணை நான் பார்த்தேண்ணா. எனக்கு என்னமோ இந்த வீட்ல ஏதோ தப்பா நடக்கிற மாதிரியே தோணுதுண்ணா. நான் அந்த பொண்ணு அங்க நின்னுச்சுண்ணா, நான் பார்த்தேண்ணா. நான் எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணா. நம்ம சீக்கிரமே இங்க இருந்து போயிடலாம்ண்ணா. அண்ணா அண்ணா, நான் விளையாடாதீங்கண்ணா. நான் கார்த்தினா, கார்த்தினா, அண்ணா அண்ணா அண்ணா, யாரோ பெல் அடிக்கிறாங்கண்ணா, எந்திரிங்கண்ணா. அண்ணா யாரும் இல்லையே. யாரு யாரது? நான் எந்திரிங்கண்ணா. நான் கிஷோர்ண்ணா, நான் எந்திரிங்கண்ணா. நான் அந்த பொண்ணு வெளியே நிக்குதுண்ணா, நான் எந்திரிங்கண்ணா. நான் அந்த பொண்ணுண்ணா. எந்த பொண்ணுடா? யாரா நீ? எங்க பாடுறா இன்னொரு ஃபிகரே. நான் வாங்கண்ணா, அந்த பொண்ணு வெளியே நிக்குதுண்ணா, நம்ம கூட வந்த பொண்ணு. எங்கடா லாக் பண்ணாவல? மேலே ரூம் மச்சான். இந்த ரூம் தானடா? இங்கே தான் மச்சான். வா. என்ன இது? சாவி எங்க? இந்த ரூம்க்கு உன்கிட்ட கொடுத்தேன்? என்கிட்ட இல்லை மச்சான். எங்க வச்ச? இது அந்த பொண்ணு போட்டிருந்ததுல, இதை யார் இங்க வச்சா? டேடி மச்சான், என்னடா அங்க பாருடா. நான் பயமா இருக்குண்ணா.
அண்ணே வாட்ச்மேன் வீட்டில் இல்லாமல் வேற எங்கே போயிருப்பேன்? வாயா சம்பத்து, நீ என்ன சொல்ல போகிற? விசாரணை நடந்துக்கிட்டே இருக்கு, கூடிய சீக்கிரம் கொலையாளியை பிடிச்சிருவான் அதானே? ஐயா கிட்டத்தட்ட கொலையாளியை நெருங்கிட்டோம் ஐயா. ஆனால் என்னைய ஆனான்னு இழுக்கிற விஷயத்தை சொல்லு. நம்ம தம்பியும் அவரோட ஃப்ரெண்டும் வீட்டுக்கு ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு போயிருக்காங்க. பொண்ணை கூப்பிட்டு தம்பி அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போனதை வாட்ச்மேனும் பார்த்துருக்கான் ஐயா. ஆனால் கொலை நடந்த இடத்துல அந்த பொண்ணை மட்டும் மிஸ்ஸிங். அதுதான் என்னையா கொஞ்சம் சொல்றான்? கேஸை சுத்த விட்டுருச்சுங்கய்யா. சொல்கிறேன். வாட்ச்மேன் பார்த்துருக்கானா? ஆமாங்கய்யா, வந்து சாட்சியும் சொல்லியிருக்கான். கூட இருந்த இன்னொரு பையனோட விசாரணை தான் போயிட்டு இருக்குங்கய்யா. அவன் நம்ம தம்பியோட காலேஜ் ஜூனியர் தாங்கய்யா, கோயம்புத்தூர்கார பையனா. அவனோட விசாரணை தான் இப்போ போயிட்டு இருக்குங்கய்யா. அப்ப ஒரு பொண்ணு தான் அந்த கொலையை பண்ணுச்சுன்னு சொல்ல வரையா? ஐயோ அப்படி சொல்லலைங்கய்யா, ஆனால் கேஸோட கோணத்துல இருந்து பார்த்தா அப்படிதான் இருக்குமோன்னு தோணுதுங்கய்யா. பொண்ணு யாரா இருக்கும் அந்த பொண்ணு? கூட இருந்த இன்னொரு பையனோட விசாரணை தான் போயிட்டு இருக்குங்கய்யா. இருந்தாலும் அந்த பையனோட வாக்குமூலத்தையும் மற்ற ரிப்போர்ட்டையும் வச்சு பார்த்தாதான் நம்ம எதையும் உறுதியாக சொல்ல முடியுங்கய்யா. இப்போ கூட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வாங்க தான் போயிட்டு இருக்கீங்கய்யா. ஐயா ஒரு நிமிஷங்கய்யா. என்னன்னு என்னமோ சொல்றேன். ஐயா பிரதீப் தாங்கய்யா. ஹலோ சார், சொல்லுங்க சார். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்னாச்சு? சார் அதை வாங்க தான் போயிட்டு இருக்கேன் சார். கண்டிப்பாக சார், நான் டாக்டர் பேச சொல்கிறேன் சார். ஓகே சார், நான் போயிட்டு கால் பண்ணுறேன் சார். ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஐயா நான் போய் ரிப்போர்ட்டை வாங்கி கொடுத்துட்டு வந்துடுறேங்கய்யா. போயா போயா. சரி போயா போ. மாமா வாட்ச்மேன் வந்திருக்கான் மாமா. வர சொல்லு. என்னையா அது? ஐயா தம்பி இப்படி பார்த்ததுலேருந்து ஒரே குளிர் ஜுரம் ஐயா. ஐயா இப்படி பார்க்காதீங்கய்யா, இப்படியெல்லாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையா. எல்லாத்தையும் என்கிட்ட மறைச்சிட்டல. ஐயா மறைக்கணுங்கிற எண்ணம் இல்லையா, மன்னிச்சுக்குங்கய்யா. டேய் உன்னெல்லாம் வேலைக்கார மாதிரியா நடத்தினேன். யாரை எங்கே வைக்கணும்னு தெரியாமல் உங்களுக்கெல்லாம் இடம் கொடுத்தேன் பத்தியா? எல்லாம் என்ன சொல்லணும். எல்லாருமா சேர்ந்து என் பிள்ளைய பலிகடை ஆக்கிட்டீங்களா? ஐயா என்னைய பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க. உங்க தயவுல தான் என் குடும்பமே வாழ்ந்துகிட்டு இருக்கு. ஐயா இதெல்லாம் மறைக்கணுங்கிற எண்ணம் இல்லையா. தம்பி அப்பப்போ வரப்போக இருக்கிறது உங்களுக்கு. அவன் தான் சொல்றானா ஓம்பூத்தி எங்க போச்சு? அப்படியே விடுற பெரிய மனுஷன் அடிச்சுட்டு செத்து போயிட போறேன். கம்முன்று. டேய் என் கண்ணு முன்னாடியே வராத, போடா. ஐயா என்ன சொல்றாங்கல்ல மன்னிச்சிடுங்க. போயா. என்ன நமக்கு சொல்லி என்னன்னு இது என்னென்னமோ நடந்திருக்கு. ஓகே, ஸோ பாரில் உங்கள் சீனியரை மீட் பண்ணியிருக்கீங்க. அங்கே அவங்க கூட சேர்ந்து காரில் போயிருக்கீங்க. போகிற வழியில் ஒரு பொண்ணை ஏற்றிக்கிட்டு மினிஸ்டர் கெஸ்ட் ஹவுஸ்க்கு போயிருக்கீங்க. அந்த இடத்துல அப்நார்மலான விஷயங்கள் சில நடந்திருக்கு. am I right? ஓகே சொல்லு ராம், அதுக்கப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் அங்க இருக்க வேணாம்னு முடிவு பண்ணோம். ஆனா வீட்டோட டோர் எல்லாம் வெளியே லாக்கா இருந்தது. எவ்வளவோ ட்ரை பண்ணியும் வீட்டை விட்டு வெளியே போக முடியல. நான் தான் அப்பவே சொன்னேன்லண்ணா, அந்த பொண்ணை கூட்டு வராதீங்க, ஏதாவது பிரச்சனை வரும்னு. இப்ப பாருங்க பயமா இருக்குண்ணா. நான் என்னன்னா பண்ணுவேன், நீங்க தானே என்ன கூட்டு வந்தீங்க. கதவு வேற லாக் ஆயிருக்கு மச்சான், இப்போ என்ன பண்றது? இந்த வாட்ச்மேன் வெளியில இருக்கானான்னு தெரியலையே. ஃபோன் வேற சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. வாட்ச்மேன் நம்பர் கவுண்ட இதை பார்க்குறேன் மச்சான். இருக்கானா? இல்லடா. மணி நம்பர் இருக்கா பாரு. மணி நம்பர் இருக்குடா. பொறுமையா பாரு. கால் பண்றேன் மச்சான். கால் பண்ண. ரிங் போதானா? குடு குடு குடு. நான் போடா. வேற வழி இல்ல, போலீஸ் கால் பண்ணலாமா? டேய் என்னடா இவன்
லூசாரா நீ? மேல பொண்ணு இருக்கிறத மறந்துட்டியா? டே மச்சான், வேற வழியே இல்லடா. நான் என் ஆளுக்கு கால் பண்றேன். இவன் வேற. கால் போதுடா. The person you're trying to reach is speaking to someone else. You could wait. Not reachable மச்சான். தெரியும் மச்சான். நான் இப்ப என்னன்னா பண்ணலாம்? 3 பேர் இருக்கோம். எதுக்கு பயப்படணும்? என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். வாங்கடா வாடா. தல்றா. நான் கார்த்தினா அண்ணா, நான் கிஷோர்ண்ணா, எங்கண்ணா இருக்கீங்க? நான் பயமா இருக்குண்ணா. அண்ணா அண்ணா, நான் விளையாடாதீங்கண்ணா. நான் பயமா இருக்குண்ணா. கார்த்தி, கார்த்தி, கதவை திறங்கடா. கிஷோரே, கிஷோரே, மச்சான் எங்கடா இருக்க? கிஷோரே, டே மச்சான் வளராதடா, வயிறுலாம் கலக்குதுடா. கதவு தோறடா. டேய் கிஷோரே, டேய் மேட்ரெல்லாம் பண்ணலாம் நீடா. நல்லா பண்றடா மச்சான். கிஷோரே, ஐயோ வயிறு வேலை கலக்குது. நைட்டு ஃபுல்லா இந்த மூலையில உட்காந்துருவோம்டா. ராம், கார்த்தி, எங்கடா போனீங்க? ராம், கார்த்தி, கார்த்தி, கதவை திறங்கடா. டேய் மச்சான் விளையாடாதீங்கடா. ராம், 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 ஏய் கார்த்தி, கதவை திறங்கடா. என்ன பண்றானுங்க? கார்த்தி, ராம்,